ஆத்ம நமஸ்காரம். சித்த சமாஜம் 1921 சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் நிறுவப்பட்டது. தலைமையகம் சித்த சமாஜம். தலைமையகம் சித்த சமாஜம் அஞ்சல், வடகரை, கோழிக்கோடு மாவட்டம், கேரளா 673104. கிளைகள்: 1. வடகரை சித்தாசிரமம், சித்த சமாஜம் அஞ்சல், வடகரை, கோழிக்கோடு மாவட்டம், கேரளா 673104. 2. காயண்ணா சித்தாசிரமம், செருக்காடு அஞ்சல், பேராம்பரை, கோழிக்கோடு மாவட்டம், கேரளா 673527. 3. ஈயூர் சித்தாசிரமம், குருமாத்தூர் அஞ்சல், தளிப்பரம்பு, கண்ணூர் மாவட்டம், கேரளா 670142. 4. மன்னூர்கரை சித்தாசிரமம், பருத்திப்பள்ளி அஞ்சல், காட்டாக்கடை, திருவனந்தபுரம் மாவட்டம், கேரளா 695574. 5. அம்மம்பாளையம் சித்தாசிரமம், அம்மம்பாளையம் அஞ்சல், ஆத்தூர், சேலம் மாவட்டம், தமிழ்நாடு 636141. சித்தவித்தை விளக்கம். தன்னிலிருக்கின்றதும் அதோகதியாகி வெளியே போய் அழிந்து கொண்டிருக்கின்றதுமான ஜீவனை அப்படி வெளியே போகவிடாமல் தன் உள் வழியே எப்பொழுதும் மேலும் கீழுமாக நடத்தி தன்னிலிருக்கின்ற பிரம்மரந்திரத்தை தட்டித் திறந்து அதில் ஜீவனை அடக்கி வைத்திருப்பதற்கு படிப்பதுதான் சித்தவித்தை. தன்னிலிருந்து எது அழிகிறதோ அது அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அவ்வாறு அழிந்து கொண்டிருப்பது ஜீவனாகும். அந்த ஜீவனை அழிய விடாமல் தன்னிலேயே ஒடுக்க வேண்டும். அப்பொழுது ஜீவன் தன்னிலேயே நிலைத்திருக்கும். அதற்குள்ள பயிற்சிதான் சித்தவித்தை. சுவாமிகளின் கட்டளை. சித்த சமாஜம் உலக நலத்திற்கும் உலக அமைதிக்கும் ஏகோதர சகோதரத்துவத்திற்கும் உரிய ஓர் ஆன்மீக பொது தரும நிறுவனம். குறிக்கோள் மற்றும் செயல்பாடு. குறிக்கோள்: உலக நலனும் உலக அமைதியும் பெற வேண்டும் என்ற முக்கிய காரணத்திற்காகவே சித்த சமாஜம் அமைந்துள்ளது. பயமும் ஊழலும் இல்லாத, பிறரை சார்ந்திராத ஒரு சுதந்திரமான சமுதாயத்தில்தான் உலக நலனும் உலக அமைதியும் கிடைக்கப் பெறும். சித்தவித்தை. இப்பொழுது உலகில் ஒற்றுமையும் அமைதியும் இல்லாமல் இருக்கிறது. இதற்கு காரணம் சுயநலம்தான். நான், எனது குடும்பம், எனது உறவினர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் அந்நியர்கள், அவர்கள் எப்படியாவது கெட்டு போகட்டும், இது போன்ற விருப்பு வெறுப்பு காரணமாக மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு அதோகதியாக மாண்டு மடிகிறார்கள். பறவைகளை பாருங்கள், அவைகளுக்கு இது போன்ற ராகத்வேஷம், அதாவது விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை. அவை சமத்துவத்துடனும் சகோதரத்துவத்துடனும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்கின்றன. இப்படி பறவைகள் அனுபவிக்கின்ற சாந்தியும் சமாதானத்தையும் சகோதர சிநேகத்தையும் மனிதகுலம் இழந்துவிட்டது. பறவைகள் தம் பிராணனை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் மேல் நோக்கிய சுவாசகதியை பெற்றிருப்பதினால்தான் அவை ஆனந்தமாக ஒற்றுமையுடன் வாழ்கின்றன. ஆனால் மனிதன் என அபிமானிப்பவனோ கீழ் நோக்கிய சுவாசகதி காரணமாக ஜீவனை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் பண்பை இழக்கின்றான். பிரம்ம வித்தை, பிராணாயாமம் என்றெல்லாம் அழைக்கப்படும்
ஜீவனின் மேல்கதி, அதாவது ஏக கதியை கிடைக்கப் பெறுவதுதான் இப்பொழுது உலகில் நிலவி வரும் பிரச்சனைகளுக்கு மிகச் சரியான தீர்வாகும். சுவாமிகள் தம் பகீரத பிரயத்தனத்தின் மூலம் இந்த உன்னதமான வித்தையை கண்டுபிடித்தார். இதுவே மோட்சம் அடைவதற்குரிய பாதை. துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்து பேரின்பம் பெற்று நிலையான வாழ்வு வாழ்வதற்குரிய புனிதமான ஞான வழி ஆகும். தன்னை அறிந்து இன்புற்று சாந்தியுடனும் சமாதானத்துடனும் கூடிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற இந்த ஞான பாதையை சித்த வித்தை என்ற பெயரால் ஆண், பெண், ஜாதி, மதம் முதலான வேறுபாடின்றி சுவாமிகள் மக்களுக்கு உபதேசித்தார். இந்த ஞான மார்க்கத்தை தான் புத்தர், இயேசு, முகமது போன்ற மகான்களும் ரிஷிகளும் ஞானிகளும் மக்களுக்கு போதனை செய்தார்கள். வேத நூல்களும் இந்த மார்க்கத்தை தான் போதிக்கின்றன. சுவாமி சிவானந்த பரமஹம்சர் மனித குலத்தின் மீது கொண்டிருந்த அபரிமிதமான கருணையின் காரணமாக இம்மார்க்கத்தை உலகம் என்றென்றும் தெரிந்து கடைபிடிப்பதற்காக காலத்தை வென்று நிற்கக்கூடிய சித்த சமாஜம் என்ற ஈடிணையற்ற ஒரு நிறுவனத்தை நிறுவினார். தன்னிலிருந்து அழிந்து கொண்டிருக்கும் ஜீவனை அழியவிடாமல் தன்னிலேயே நிலைத்திருக்கும்படி செய்வதற்குள்ள பயிற்சிதான் சித்த வித்தை. இதுவே ஜபம் ஆகும். இதுவே சமாஜத்தின் முக்கியமான செயல்பாடுகளில் பிரதானமானது. சொத்து. சமாஜத்தின் சொத்து அதன் நிலம் மட்டுமே. அது குறிப்பிட்ட எந்த நபருக்கும் சொந்தமானதல்ல. சமாஜத்தில் இப்பொழுது இருப்பவர்களுக்கும் ஜாதி மத வேறுபாடின்றி ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போன்று ஒற்றுமையாக உழைத்து வாழ விரும்பும் நோக்கத்தில் அவ்வப்போது இங்கு வந்து சேருபவர்களுக்கும் சமாஜ நிலம் பொதுவானது. தனியுடைமைதான் எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம். ஆகவே சொத்து சமாஜத்திலுள்ள எல்லோருக்கும் பொதுவானதாக ஆக்கப்பட்டுள்ளது. சமாஜத்தின் சொத்தை விற்பதற்கோ அடமானம் வைப்பதற்கோ துஷ்பிரயோகம் செய்வதற்கோ யாராலும் முடியாது. சமாஜத்தில் பொருளாதார லாப நோக்கத்திற்கான செயல்கள் எதுவும் இல்லை. செல்வத்தை குவிக்கும் நோக்கத்திற்காக வியாபார ரீதியில் எதுவும் செய்வதில்லை. உலகத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்கும் பொருட்டும் பிறரை சார்ந்திராமல் தன்னிறைவு பெறுவதற்காகவும் சமாஜம் செயலாற்றிக் கொண்டு வருகின்றது. சகோதரத்துவம். உலகில் சகோதர சிநேகமும் சகோதர நம்பிக்கையும் குறைந்து கொண்டிருப்பதனால்தான் மக்கள் போராட்டங்களையும் வன்முறைகளையும் தீவிரவாதத்தையும் சந்தித்து கொண்டிருக்கின்றனர். பயமும் பாதுகாப்பின்மையும் மக்களுடைய அமைதியை குலைக்கின்றன. எனவே சகோதர சிநேகம், சகோதர நம்பிக்கை, அனைத்துலக சகோதரத்துவம் முதலான நற்பண்புகளை வளர்ப்பதைத்தான் சமாஜம் தனது லட்சியமாக கொண்டுள்ளது. கட்டுப்பாடும் வழக்கமான நடைமுறையும். நல்லொழுக்கம், ஒழுங்கக் கட்டுப்பாடு இவற்றை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் லஞ்ச ஊழலற்ற நேர்மையான சமுதாயம் அமைவது சாத்தியம். எனவே சமாஜத்தில் கடுமையான கட்டுப்பாடு நடைமுறையில் இருக்கிறது. ஜபத்திற்காக நாள்தோறும் 8 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 3 மணி முதல் 5:20 மணி வரையிலும், நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2:20 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 7:30 மணி முதல் 9:50 மணி வரையிலும் ஜபம் நடைபெற்று கொண்டு வருகிறது. மீதியுள்ள நேரம் உபஜீவனத்திற்கு தேவையான வேலைகளை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது.
சுத்த சைவ உணவு முறை கடைபிடிக்கப்படுகிறது. மதுபானங்கள், கஞ்சா, அபின், சுருட்டு, பீடி, சிகரெட்டு, பொடி, புகையிலை, பாக்கு, சுண்ணாம்பு, தேயிலை, புளி மற்றும் கடுகு முதலானவை அறவே தவிர்க்கப்பட்டுள்ளன. மூட நம்பிக்கைகள், கிரியை முதலான இறுதிச் சடங்குகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளன. எளிமையான தூய வெண்ணிற ஆடைகளைத்தான் அணிய வேண்டும். சட்டைகள், டவுசர்கள் மற்றும் வண்ண உடைகளையோ அணியக்கூடாது. முடி வெட்டவோ சவரம் அதாவது ஷேவ் செய்யவோ கூடாது. சுருக்கமாக சொல்வதானால் இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ வேண்டும். உபஜீவனத்திற்குரிய வழிமுறை. உபஜீவனத்திற்குரிய முக்கியமான தொழில் விவசாயம். அடுத்தது ஆயுர்வேத மருந்து தயாரிப்பும் விற்பனையும் ஆகும். பிறரை சார்ந்திராமல் தத்தம் உழைப்பின் பயனாக வாழ்வதற்காகவே சமாஜம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒருவர் தன்னால் இயலுகின்ற எந்த வேலையும் செய்யலாம். வேலைகளுக்குரிய பலன்கள் சரிசமமாகவும் கூட்டாகவும் பொதுவாகவும் எல்லோராலும் பகிர்ந்து அனுபவிக்கப்பட வேண்டும். வேலைகளுக்கு கூலி வழங்கப்படுவதில்லை. அவர்களது வேலையும் வாழ்க்கையும் சமாஜத்தின் உயர்ந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காகவே அர்ப்பணிக்கப்படுகின்றன. சமாஜ நிலத்தில் சமாஜத்தார் விவசாயம் செய்கின்றனர். சத்து இல்லாத நிலம், நீர் பற்றாக்குறை முதலியவை காரணமாக விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே ஆயுர்வேத மருந்துகள் தயாரிப்பிலும் விற்பனையிலும் ஈடுபட வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இவற்றிலிருந்து கிடைக்கும் வருமானத்தின் மூலமாகத்தான் உணவு, உடை, குழந்தைகளின் பராமரிப்பு, கல்வி, நோய் சிகிச்சை, விருந்தினர் உபசரிப்பு, அன்னதானம், சமாஜ நிர்வாகம் மற்றும் கார்த்திகை விழா போன்ற ஆசிரமத்தாரின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன. இவ்வாறு சமாஜத்தின் வருமானம் முழுவதும் பொதுநல நோக்கங்களுக்காகவே பயன்படுத்தப்படுகிறது. வருமானத்தின் ஒரு பகுதி கூட சுயநலத்தின் பொருட்டு செலவு செய்யப்படுவதில்லை. உணவு. ஏழை எளியவர் உட்பட உணவு வேளையின் போது வந்திருக்கின்ற வெளியாட்கள் அனைவருக்கும் உணவு வழங்கிய பிறகுதான் ஆசிரமத்தார் உணவு உட்கொள்வர். மற்ற நேரங்களில் எவரேனும் பசியுடன் வந்தால் அச்சமயத்தில் உணவு தயாராக இல்லாவிட்டாலும் உடனே உணவு தயாரித்து அவர்களுக்கு உணவு வழங்குவதை சமாஜத்தார் தம் கடமையாக கொண்டுள்ளனர். எனவே சமாஜம் நிறைவேற்றுகின்ற மிக உயர்ந்த தர்ம செயல்களுள் அன்னதானம் முக்கிய பங்கு வகிக்கிறது. சக்தினி சபீதி. குழந்தைகள், நோயாளிகள் மற்றும் வேலையின் காரணமாக வெளியே சென்றிருப்பவர்களை தவிர எல்லோரும் உணவு வேளையில் சக்தினி சபீதி முறைகளை கடைபிடிக்க வேண்டும். திட உணவு பதார்த்தங்கள் முழுவதையும் ஒன்றாக கலந்து ஒரு தட்டு அல்லது இலையிலோ பரிமாறி எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து உணவை உண்ண வேண்டும். சாப்பிடும்போது பதார்த்தங்கள் கீழே விழாதபடி சாப்பிட வேண்டும். ஏனெனில் ராஜாக்களில் மிகவும் பெரிய ராஜா அன்னராஜாதான். இவ்வாறு உண்பது சக்தினி ஆகும். மேல் பிரகாரம் எல்லா பானங்களையும் ஒன்றாக இருந்து ஒரே பாத்திரத்தில் அருந்துவது சபீதி ஆகும். இவ்வாறு சமாஜத்தார் உணவை பொதுவாகவும் போதுமானதாகவும் உண்கிறார்கள். சிந்தனைக்கு விருந்து. சமாஜ வெளியீடுகள் சமாஜ கொள்கைகளை பரப்புவதற்கு ஏதுவாக உள்ளன. மேலும் அவை மலிவு விலை பதிப்புகளாக தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளன. சமாஜத்திற்கு வருகை தரும் பார்வையாளர்களுக்கு சமாஜத்தின் குறிக்கோள் மற்றும் கொள்கைகள் பற்றிய விவரங்கள் அடங்கிய துண்டு பிரசுரம் வழங்கப்படுகிறது. சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை பின்பற்றுவதற்கு
தயாராக இருக்கின்ற ஆன்மீக ஆர்வலர்களுக்கு சித்தவித்தை உபதேசம் வழங்கப்படுவது. சித்தவித்தை உபதேசம் பெறுவதற்கு முன் ஒருவர் கட்டாயமாக சித்தவேதம் மற்றும் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்ற புத்தகங்களை முழுமையாக படித்து அறிந்திருக்க வேண்டும். பள்ளிக்கூடம். சமாஜ குழந்தைகள் கல்வி பெறும் பொருட்டு தலைமையகத்தில் தங்கும் வசதியுடன் கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை சமாஜம் நிர்வகித்து வருகிறது. படிப்பு முடிவடைந்ததும் மாணவர்கள் சித்தாசிரமங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். சித்த சமாஜஸ்தர் தானும் தன்னால் ஏதொன்று பார்க்கப்படுகின்றதோ அதெல்லாம் தன்னிலிருந்து பிரதிபலித்ததென்றும் அது தன்னுடைய ஜீவன்தான் என்ற திட விஸ்வாசத்துடனும் கூடி யாதொன்றிலும் பேதமில்லாமலும் ராகம், துவேஷம், மதம், மல்சரம், காமம், குரோதம், லோபம், மோகம், டம்பம், அசூயை அதாவது பொறாமை, தர்ப்பம், ஈர்ஷ்யா, அகங்காரம், இச்சா இவைகளை விட்டு சம புத்தியுள்ளவர்களாகி சதா சந்தோஷமுள்ளவர்களாகி சத்தியத்தை மாத்திரம் நிலைநிறுத்தி ஏகோதர சகோதர சிநேகத்துடன் நடந்து கொள்பவர் எவரோ அவரே சித்த சமாஜஸ்தர் ஆவார். சித்த சமாஜமும் சித்த வித்தியார்த்திகளும். சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை கடைபிடிக்கின்ற சித்த வித்தியார்த்திகளின் தாய் குடும்பம் சமாஜமாகும். உலகெங்கும் சித்த வித்தியார்த்திகள் பரவலாக உள்ளனர். உலகில் ஒவ்வொரு பிரஜையும் சமாஜத்தராகவோ அல்லது சித்த வித்தியார்த்தியாகவோ வரவேண்டும் என்று சமாஜம் எதிர்பார்க்கிறது. சமாஜ நிர்வாகம். சித்த சமாஜ பொதுக்குழுவினரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நிர்வாக குழுவினரால் சமாஜம் நிர்வாகம் செய்யப்படுகின்றன. நிர்வாக குழுவில் பொது தலைவர், பொதுச் செயலர், பொது பிரதிநிதி, பொது பொருளாளர் மற்றும் மினிட் எடிட்டர் முதலான 5 பொது அதிகாரிகளால் சமாஜம் நிர்வாகம் செய்யப்படுகிறது. சித்த சமாஜத்தின் மேற்பார்வையில் உள்ள ஒவ்வொரு சித்தாசிரமமும் பொது தலைவரால் நியமனம் செய்யப்படுகின்ற ஆசிரம தலைவர், ஆசிரம செயலர், ஆசிரம பொருளாளர், ஆசிரம விவசாய மேனேஜர், ஆசிரம ஸ்டோர் கீப்பர் முதலானோர் ஆசிரம நிர்வாக குழுவினர் ஆகும். ஒவ்வொரு ஆசிரமத்திலும் நாள்தோறும் நடைபெறும் நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சி குறிப்பு ஏட்டில் பதிவு செய்வதற்காக தினசரி மினிட்டர் ஒருவரும் உண்டு. நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பு பொது தலைவருக்கு உரியது. சமாஜ உறுப்பினர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் தண்டனை வழங்குவதற்கும் ஆசிரமத்திலிருந்தே வெளியேற்றுவதற்கும் கூட சகலவித அதிகாரங்களும் அவருக்கு உண்டு. ஆனால் அவர் சமாஜ சட்டங்களுக்கு மாறாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் சமாஜ பொதுக்குழுவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்படுவார். இவ்வாறு சித்த சமாஜம் ஒரு முழுமை பெற்ற மக்களாட்சி அமைப்பாக செயல்படுகிறது. விழா கொண்டாட்டம். நிறுவகருடைய ஜென்மதின விழா ஒன்றை தவிர வேறு எவ்வித விழாவும் சமாஜத்தில் கொண்டாடப்படுவதில்லை. சுவாமிகளின் ஜென்மதின விழா திரு கார்த்திகை திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவ்விழாவில் பங்கு பெறுவார்கள். ஆன்மீக சொற்பொழிவும் அன்னதானமும் சிறப்பாக நடைபெறும். இதை தவிர வேறு சமய சடங்குகள் எதுவும் நடைபெறுவதில்லை. உலக சரணாலயம். சத்தியம் மறைந்து போன காரணத்தால் உலகம் அமைதியின்றி கொந்தளித்து கொண்டிருக்கிறது. உலகம் இன்று சந்தித்து வருகின்ற போராட்டங்களுக்கும் குழப்பங்களுக்கும் மூல காரணம் சுயநலத்துடன் கூடிய தனியுடைமை கோட்பாட்டை பெரும்பாலான நாடுகள் பின்பற்றி வருவதனால்தான். இவ்வாறு உலகம் அழிவின் விளிம்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. பொது உடைமை கோட்பாடுடன் கூடிய
இயற்கைக்கு அனுசரித்துள்ள வாழ்க்கை முறையை நடைமுறைப்படுத்துவதே இதற்கு தீர்வாகும். முழு அழிவிலிருந்து மனித குலத்தை காப்பாற்றுவதற்காக சுவாமிகள் தோன்றி சித்த சமாஜத்தை நிறுவினார். மிகவும் சாத்வீகமானதும் வேத விதிகளுக்கு ஏற்ப உள்ளதுமான வாழ்க்கை முறை சித்தாசிரம வாழ்க்கை முறையாகும். எவ்வித பந்தமும் இல்லாமல் உலகியலில் உள்ள எல்லா ஏற்பாடுகளோடும் கூடியுள்ள ஒரு புதிய வாழ்க்கை முறையாகும் சித்தாசிரம வாழ்க்கை முறை. சாந்தியும் சமாதானமும் கூடிய இத்தகைய வாழ்க்கை முறையை உலகோருக்கு புரிய வைப்பதற்கு வேண்டி ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது சித்த சமாஜம். ஆகவே மனித குலம் அழிவிலிருந்து தப்பி பிழைத்து உயிர் வாழ்வதற்கேற்ற அமைப்புகளுடன் கூடிய ஒரு உன்னதமான உலக சரணாலயமாக திகழ்கிறது சித்த சமாஜம். உறுப்பினர் சேர்க்கை. சமாஜத்தில் உறுப்பினர் சேர்க்கை ஆண், பெண், ஜாதி, மதம், நாடு போன்ற எவ்வித வேறுபாடுகளுமின்றி எல்லோருக்கும் எப்பொழுதும் பொதுவானது. சமாஜத்தில் சேர விரும்புவோர் சமாஜத்தை பற்றிய முழுமையான விவரங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தம் வாழ்வை சமாஜத்தின் உன்னதமான லட்சியத்திற்காக அர்ப்பணிப்பதற்கு தீர்மானித்து சமாஜ சட்டங்களின்படி நடப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவர் குடும்ப தொடர்புகளையும் தன் பெயரிலுள்ள சொத்துக்களையும் விட்டுவிட வேண்டும். எந்த ஒரு கட்சியையும் அவர் சேர்ந்தவர் அல்ல என்று நிரூபிப்பதற்கு கிராம நிர்வாக அதிகாரி அல்லது போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரிடமிருந்தோ நன்னடத்தை சான்றிதழ் ஒன்றை பெற்று வர வேண்டும். குடும்ப தொடர்புகள் தனக்கு இல்லை என்ற உறுதிமொழி கூறிய பின் சான்றிதழை விண்ணப்ப படிவத்துடன் சேர்த்து தான் சேர விரும்பும் ஆசிரமத்தின் தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அன்று முதல் அவர் சித்தாசிரம தலைவரின் கட்டுப்பாட்டில் இருந்து வர வேண்டும். ஆசிரமத்தில் சேருவதற்குரிய முழு தகுதி அடையும் வரை ஆசிரமத்தில் பார்வையாளராக இருந்து கொண்டு ஆசிரம ஜீவித முறையை பின்பற்றி வர வேண்டும். இந்த ஆசிரம ஜீவிதத்தை தன்னால் தொடர்ந்து கடைபிடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் தீர்மானமும் உறுதி அடைந்த பிறகே அவர் தனது குடும்ப தொடர்புகள் முழுவதையும் தன் பெயரிலுள்ள தனிப்பட்ட எல்லாவித சொத்துக்களையும் விட்டுவிட வேண்டும். முழு தொகுதி பெற்றதும் அவர் உடன்படிக்கை படிவம் ஒன்றில் கையெழுத்திட வேண்டும். அதன் பிறகுதான் அவர் ஆசிரமத்தில் உறுப்பினராக சேர்த்து கொள்ளப்படுவார். அவ்வேளையிலிருந்தே அவர் ஆசிரமத்தின் மற்ற உறுப்பினர்களைப் போன்று சரிநிகர் சமமாகவும் சுதந்திரமாகவும் நடத்தப்படுவார். ஈடிணையற்ற தர்ம செயலாகிய சமாஜ கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்தியும் பரப்பியும் உலக நலம், உலக அமைதி ஆகிய மனிதகுல சேவைகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறது சித்த சமாஜம். இவ்விதமாக சமாஜம் ஒரு முழு நிறைவான ஆன்மீக தர்ம நிறுவனம் ஆகும். வேண்டுகோள்: குழப்பமும் கலவரமும் கஷ்டங்களும் நிறைந்த இந்த காலத்தில் சமாஜ வாழ்க்கை முறையை ஏற்று ஏகோதர சகோதர தத்துவத்தை வளர்த்து ஜீவனை காத்து உலக நலனும் உலக அமைதியும் பெற்று அதன் மூலம் மேலான பேரின்பத்தை பெற்று இன்புற்று வாழ உலகிலுள்ள ஒவ்வொரு பிரஜையும் சமாஜம் உளமாற வேண்டிக் கொள்கிறது. உலக சாந்தி, உலக சாந்தி, உலக சாந்தி. சித்த சமாஜ வெளியீடுகள். 1. சித்தவேதம். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம். 2. சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம். 3. உலக சாந்திக்குள்ள ஜீவிதம். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஆங்கிலம்.
4. உலகக்ஷேம பிரகாசிகை. தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஆங்கிலம். 5. கேரள அனாச்சாரம். தமிழ், மலையாளம். 6. ஜாதி என்பது என்ன? தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு. 7. சித்த வித்தை. தமிழ், மலையாளம், ஆங்கிலம். ஆத்ம நமஸ்காரம்.